இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு அப்படின்னாலே நம்ம சிறுநீரகக்கல் சிறுநீர் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு அது ரொம்ப ஒரு மருந்து, அபூர்வமான ஒரு மருந்து இந்த வாழைத்தண்டு. வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ, வாழை இலை எல்லாமே சிறுநீரக சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்து. இப்போ நம்ம செய்ய போகிறது வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு பொரியல் எப்படி எடுப்போன்றதை பார்ப்போம். வாழைத்தண்டுலேயே பொரியல் செய்யலாம், வாழைத்தண்டு சூப்பு செய்யலாம், பச்சையாகவே வாழைத்தண்டு சாறு எடுத்து குடிக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு நம்ம பிஞ்சு வாழைத்தண்டாக எடுத்துக்கிறணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். அதில் 2, 3 லேயர் இருக்கும். அந்த 2, 3 லேயரை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுறணும், கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள லேசான ஒரு நார் இருக்கும், அதை கத்தியை வச்சு சீச்சு அதை எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். ஏன்னா அதில் நிறைய நார் இருக்கும். அந்த நாரை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். அதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி அது போடுறதுக்கு நம்ம பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி கலந்து, அதாவது அரிசி கழுவுன தண்ணி வச்சுக்கலாம், இல்லை சாதா தண்ணி வச்சுக்கலாம், இல்லை அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்து வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. எது வேணாலும் உங்கள் ஆப்ஷன் தான், எது வேணாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாழைத்தண்டை சின்ன சின்ன பீஸாக போட்டு நம்ம கட் பண்ணி, அந்த கட் பண்ண உடனேயே அந்த தண்ணியில் நம்ம பக்கத்தில் உள்ள தண்ணியில் நம்ம போட்டுக்கிறணும். சரியா? இப்போ நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணுறோம். கட் பண்ணால் அதில் நார் இருக்கும். அந்த நாரை எப்படி எடுக்கிறதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். என்றைக்குமே வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ நீங்கள் இந்த மாதிரி வாழைத்தண்டு சம்மந்தப்பட்ட வாழை சம்மந்தப்பட்டதாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆகாரத்தில் சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவோ வாழைத்தண்டோ இல்லைன்னா வாழைக்காயோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த கட் பண்ணதில் பீஸ் பீஸாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் நார் வந்துட்டுருக்கும். அதை ஒரு விரலை வச்சு சுற்றி 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 அந்த நாரை நம்ம எடுத்து எடுத்து நம்ம அந்த தண்ணியில் போட்டுறணும். அது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தடு ஒரு குச்சியை வச்சு அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸ்டிக்கோ அல்லதுனா ஒரு கத்தியோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு எடுத்து நம்ம அந்த தண்ணியை சுற்றி சுற்றி விட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த ஸ்டிக்கில் அந்த நார் ஒட்டிக்கிடும். பாருங்கள் எப்படி நார் வந்துட்டுருக்குன்னு. இந்த மாதிரி கட் பண்ணியும் நார் எடுக்கலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு நார். ஏன்னா வாழைத்தண்டில் நிறைய நார் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெத்தடும் இருக்குது. தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த தண்ணியை நல்லா சுழட்டி சுழட்டி விட்டிங்கன்னா சுற்றி விட்டு ஒரு 2, 3 தடவை நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நார் வரும். இந்த பாருங்கள் எப்படி நார் வருதுன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள். இதே மாதிரி ஒரு 2, 3 தடவை நீங்கள் அந்த நாரை சுற்றி விட்டு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி கட் பண்ணினதுலேயே அதை நீங்கள் எடுக்கும்போது ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் லைட்டாக விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா அதை நம்ம எடுத்து போடும்போது அதில் நார் வரும். அது ஒரு விரலால் நம்ம சுற்றி சுற்றி போட்டுக்கலாம். அது ஒரு மெத்தடு. இந்த குச்சியால் சுற்றுறது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் நார் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நாரோடு நம்ம சாப்பிட முடியாது. இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணி அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்க விடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு நம்ம பாசிப்பருப்பும் போடலாம், துவரப்பருப்பும் போடலாம். நான் ஒரு 50 போல் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது துவரம்பருப்பை அலசி இப்போ நான் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து போடுறேன். அதோடு நம்ம லேசாக கிண்டி விட்டுட்டு
அதோட நம்ம அறுத்து வச்ச அந்த வாழைத்தண்டையும் நம்ம கட் பண்ண வாழைத்தண்டையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஒரு கிண்டிக்கிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டுங்க. அப்புறம் இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு 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 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் சீரகத்தூளும் போடலாம், வெறும் மஞ்சத்தூளும் போடலாம். ஒரு சமயம் மஞ்சளும் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைன்னா வெறும் மஞ்சள் மட்டும் போட்டு கூட நம்ம செய்யலாம். எது போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் மஞ்சள் மட்டும்தான் இந்த இதில் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் பருப்பும் வேகணும், அந்த காயும் வேகணும், வாழைத்தண்டும் நமக்கு வேகணும். அதனால் நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வேகட்டும். அந்த வேகிற வரைக்கும் நம்ம ஒரு மசாலா அந்த இதுக்கு தயார் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். யாருக்கு நம்மளுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு 5 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் உரப்பு இருக்கும். அதனால் 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம பவுட்ரு ஃபார்மில் அடிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அடிக்கக்கூடாது. பவுடராக அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பவுட்ரு ஃபார்மில் அடித்தாச்சு. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பவுடரை அதில் அந்த நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை நம்ம அதில் போட்டுக்கலாம். பவுடரை அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்குறோம். எடுத்து பார்க்கும்போது நல்லா பருப்பும் வெந்திருக்கு. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி வாழைத்தண்டும் வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா வற்றிருக்கு. இப்போ வந்து நம்ம பவுட்ரு ஃபார்மில் உள்ள அந்த தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம அது மேலே நம்ம தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம். 5 minutes later. கழிச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாழைத்தண்டு பொரியல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye, see you.